வணக்கம். இது உங்கள் ஸ்பார்க் அண்ட் ஷைன் சேனல். வெல்கம் டு சம்மர் கேர் அண்ட் பிரெக்னன்சி சீரீஸ். கர்ப்பிணி பெண்கள் கோடை காலத்தில் தினமும் கட்டாயம் 2.5 முதல் 3 லிட்டர் தண்ணீர் பருகணும். எப்பவுமே உங்கள் பக்கத்தில் ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. தாகம் எடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணாமல் அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி குடிக்கிறது மிகவும் அவசியம். பிளெயின் வாட்டர் குடிக்க கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் முந்தின நாள் நைட்டே ஒரு வாட்டர் பாட்டிலில் ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லெமன் இல்லை குக்கும்பர் இல்லை கொஞ்சம் பெரிஸ் இல்லைன்னா கொஞ்சம் மின்ட் லீவ்ஸ் அதெல்லாம் ஆட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நெக்ஸ்ட் டே குடிக்கும்போது அது இன்னுமே ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். இதை இன்ஃப்யூஸ் ட்ரிங்க்னு சொல்லுவோம். இதில் நார்மலாக நீங்கள் குடிக்கிற க்ளீன் வாட்டரில் இருக்க மினரல்ஸ் மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆட் பண்ண ஃப்ரூட்ஸ் அண்ட் மின்ட் லீவ்ஸ்லேருந்து சில விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் சேர்த்து உங்களுக்கு கிடைக்குது. இந்த வெயில் காலத்தில் இளநீர் குடிக்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இளநீர் ஒரு நேச்சுரல் எலக்ட்ரோலைட் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பொட்டாசியம், சோடியம், மேங்கனீஸ் அது போன்ற உப்புகள் இளநீர் தண்ணியில் இயற்கையாகவே நிறைய இருக்குது. வியர்க்கிறதுனால நமக்கு ஏற்படுற எலக்ட்ரோலைட் லாஸை இளநீர் குடிப்பதன் மூலமாக நம்மளால் சரி பண்ண முடியும். மேலும் அதிக அளவில் வேர்க்கும் போது போகிற சொல்யூஷன் கூட எடுத்துக்கலாம். அடுத்தது உங்கள் உடம்புல நீர்ச்சத்து அதிகரிக்க சூப் கூட எடுத்துக்கலாம். பட் கிளியர் சூப்ஸ் தான் நிறைய குடிக்கணும். க்ரீமி நிறைய ஃபேட் ரிச் சூப்ஸை அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஏன்னா அதனால் டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் வரலாம். அடுத்து ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸஸ். நிறைய பேர் கேட்குறது தண்ணி நிறைய குடிக்கணும் அப்படின்னா உடனே ஜூஸ் குடிக்கலாமா அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நீங்கள் ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்னா நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களான்னு பார்த்துக்கோங்க. முதல்ல ஜூஸ் நீங்கள் வீட்டில் தயாரிக்கிறதா இருக்கணும். அடுத்து அதில் எக்ஸ்ட்ரா சுகர் ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா ஃப்ரூட்ஸை பொறுத்த வரைக்கும் அதில் ஃப்ரக்டோஸ் அப்படிங்கிற சுகர் ஆல்ரெடி ஜாஸ்தி லெவலில் தான் இருக்கும். நீங்கள் இதில் எக்ஸ்ட்ரா சுகர் ஆட் பண்ணும்போது அது தேவையில்லாமல் நம்மளோட வெயிட்டை ஏற்றுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மேலும் அதிக அளவு சுகர் எடுக்கும்போது உங்களுக்கு ஜூஸ் குடிச்சு கொஞ்ச நேரத்தில் டீஹைட்ரேஷன் ஏற்பட வாய்ப்பு உண்டு. இன்னும் தண்ணி தாகம் நிறைய தான் எடுக்கும். அடுத்து ஜூஸை முடிஞ்ச அளவு வடிகட்டாமல் குடிக்க பாருங்கள். அப்போ தான் அதில் இருக்க நார்ச்சத்து முழுதாக நமக்கு கிடைக்கும். மேலும் ஜூஸில் ஐஸ் கியூப்ஸ் ஆட் பண்ணலாமா அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்பாங்க. ஐஸ் கியூப்ஸ் நீங்கள் பொதுவாக வீட்டில் குடிக்கிற தண்ணியில் செஞ்சதாக இருந்தால் தாராளமாக எடுத்துக்கலாம். ஆனால் முடிந்தவரை ஃப்ரூட் ஜூஸாக எடுக்காமல் பழங்களை அப்படியே சாப்பிட்றது உடலுக்கு மிகவும் நல்லது. அடுத்தது கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் அண்ட் சோடாஸ். இதை குடிக்கலாமா அப்படிங்கிறது பல பேருக்கான டவுட். இந்த கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாத்துலேயுமே ஹை லெவல் ஆஃப் சுகர் இருக்கும் அண்ட் நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே பொதுவாகவே நம்ம உடல்நிலைக்கு நல்லது கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவு அதை ப்ரிவென்ட் பண்ணிக்கிறது பெட்டர். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹை லெவல் ஆஃப் சுகரி ட்ரிங்க்ஸ் எடுக்கும்போது கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு திரும்பவும் தாகம் எடுக்கும். தண்ணி நிறைய குடிக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த ட்ரிங்க்ஸ் நம்ம உடம்புல டீஹைட்ரேஷன் காஸ் பண்ணும். இறுதியாக இந்த மாதிரி நிறைய நீர் எடுத்துக்கிட்டாலுமே சில சமயம் நமக்கு டீஹைட்ரேஷனாக வாய்ப்புண்டு. அந்த மாதிரி ஏற்படும் போது அதற்கான அறிகுறிகள் என்னென்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.